அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குடும்பச் செலவும் தர்மமே. ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவராக தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அதுவும் அவர் செய்த தர்மமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த ஹதீஸ் புகாரி 55, முஸ்லிம் 1827 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸோட விளக்கத்தை காண்போம். தம் குடும்பத்தை கவனிப்பதும் அவர்களுக்காக உழைப்பதும் ஒரு குடும்பத் தலைவரின் கடமையாகும். இவ்வாறு அவர் குடும்பத்தாருக்கு உழைத்து குடும்பத்தினருக்கே செலவு செய்தாலும் அதையும் அல்லாஹ் அவர் செய்த தர்மமாகி கணக்கிடுகிறான். குடும்பத்தினருக்கு உழைப்பதும் அவருக்கு செலவு செய்வதும் நன்மை பெற்று தரும் என்ற எண்ணத்திலும், இது படைத்தவனின் கட்டளை என்ற எண்ணத்திலும் அவர் குடும்பத்தாருக்கு செய்யும் செலவை கூட தர்மமாக அல்லாஹ் பதிவு செய்து மறுமை நாளில் நன்மையை தருவான். புகாரியின் 2742 அறிவிப்பில், நீர் நல்லதில் எதை செலவு செய்தாலும் அது தர்மமாகும். நீர் மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற ஒரு கவள உணவும் கூட தர்மமாகும் என்று கூறியதாக இடம்பெற்றுள்ளது. பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, இறை திருப்தி எதிர்பார்த்து நாம் செய்யும் குடும்பச் செலவும் நன்மையை தரும் என்பதை எண்ணி குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் நியாயமான செலவுகளை செய்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ செவியுற்றோம் கற்றுப்பற்றோம் என்று நம் உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுவானாயாக கூறி வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.